வெல்கம் டு MLM ப்ரோமோ தமிழ் யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஜாயின் ஃபார் லக்ஸுரி லைஃப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இ-காமர்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் பிளானை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. OPS அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1% கம்பெனி அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்கு. அண்ட் இந்த கம்பெனியோடைய அபவுட் யூஸ் கொடுத்துருக்காங்க. அபவுட் யூஸ் கருத்தாப்பில் இந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் பேனு நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஏன்னா லெஸ் தென் ஜாயினிங் காஸ்ட், ரொம்ப வந்து பிலோ ஜாயினிங் காஸ்ட்டு தான். அண்ட் இந்த ஜாயினிங் காஸ்ட் மூலிமா இந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான். ஸோ தமிழ்நாட்டில் தான் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நியூ லான்ச்சுடும் பிளானும் கூட. ஸோ சரியான முறையில் பயன்படுத்திக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மணி மூலியமாகவே உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சிக்க முடியும். ஸோ எப்படிலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் அப்டேட்ஸும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த பிளானை ஃப்ரீ மைண்டடாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கம்பெனியுடைய ஜாயினிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 250 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ். ஸோ இது கூட நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய அட்ரஸ்க்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபேஸ் ஜெல்லு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் ஜெல் தான் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பே பண்ணுற மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் கிடச்சிருது. ஸோ அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி 6 டைப் ஆஃப் நமக்கு இன்கம் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், பின் இன்கம், ராயல்ட்டி இன்கம், ரினிவல் இன்கம் அண்டு அவார்ட் அண்ட் ரிவார்டுன்னு சொல்லிட்டு நமக்கு 6 விதமான வருமான வாய்ப்பை இந்த ஜாயின் ஃபார் லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிற நிறுவனம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒரு பர்சனை டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய 4 டைரக்ட் ரெஃபரல். ஸோ ஒரு பர்சனுக்கு 250 ரூபான்னு சொல்லிட்டு 4 டைரக்ட்டுக்கு உங்களுக்கு 1000 ருபீஸ் கொடுத்துட்றாங்க. 4 ரெஃபரலுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 200 ரூபா உங்களுக்கு வந்து ரெஃபரல் கமிஷனாக கொடுக்குறாங்க. ஸோ ஜாயினிங் காஸ்ட்டே 250 ரூபா தான். ஆனால் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டேரக்ட்டுக்கு 200 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அல்டிமேட் இன்கம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கமில் நம்ம ஜாயின் பண்ணி 4 பேருக்கு இன்ட்ரோ பண்ணுறோம். ஒரு நபர்கிட்டருந்து 250 ரூபா போல் 4 பேர்கிட்டருந்து 1000 ரூபா நமக்கு கிடச்சிருக்கும். இதில் அப்கிரேட் அமௌண்ட்டாக 600 ரூபா நம்ம அப்கிரேட் பண்ணிடணும். ஸோ அடுத்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து வேணால் நமக்கு 400 ருபீஸ் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட். இப்போது நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 4 மெம்பரில் அவங்க 4 மெம்பர் கொடுத்து இந்த பிஸ்னஸில் வந்து அவங்களோட ஃபஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்கிரேட் பண்ணும்போது ஸோ அந்த 4 பேர்கிட்டருந்து நமக்கு 600 ரூபா நமக்கு கிடைக்கும். அப்போ 4 பேர்கிட்டருந்து 2400 ரூபாய் கிடச்சிருக்கும். அதில் அப்கிரேட் அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1500 அப்கிரேட் பண்ணிடுறோம். 900 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கமாக எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 4 பேர் எப்படி வந்து அவங்களோட ஃபஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணாங்களோ அதே போல் இவங்களுடைய தேர்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுவாங்க இல்லையா? தேர்ட் லெவல் அவங்களுக்கு கீழே வந்து டீம் வந்து ஸோ அவங்களுக்கு 600 சொல்லிட்டு 2200 பெனிஃபிட் கிடச்சிருக்கும். அதில் வந்து அவங்களுடைய 900 ருபீஸ் வச்சுட்டு பேலன்ஸ் 1500 அப்கிரேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த 4 பேர் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 1500 ரூபான்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட 6000 ரூபாய் கிடைக்கும். அப்கிரேடுக்காக வந்து 4000 போயிடும். ஸோ உங்களுக்கு 2000 ருபீஸ் நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அண்ட் அதே போல் வந்து 4th லெவலில் உங்களுக்கு 6000 ருபீஸ், 5th லெவலில் 15000, 6th லெவலில் 40000 அண்ட் 7th லெவலில் 90000 அண்ட் 8th லெவலில் 3,50,000 அண்ட் 9th லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhsன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டேரக்ட் ரெஃபரல் ஆனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரலுக்கு லிமிட் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் அதிகமாக படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து ஃபினிஷ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரெஃபர் பண்ணுற எல்லாருமே ஒர்க் பண்ணிட மாட்டாங்க. சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணுறாங்கிறதுக்காக ஸோ நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம சாட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு இன்கம் வேணும்னா நம்ம வந்து எகைன் அண்ட் எகைன் நம்ம பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸ் பண்ண நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லாட்டை நீங்கள் 9 ஸ்லாட்டையும் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா ரெஃபரன்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம். ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு பெனிஃபிட் இங்கே அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஆஃபரும் பண்ணுறாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டேலேருந்து உங்களோட வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 250 சொல்லிட்டு அடுத்த 200 டேஸ்க்கு வர வைக்கிறாங்க. அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு 50,000 ரூபாய் ஆகும். எந்த ஒரு பர்சன் வந்து இந்த 9 லெவலுக்கான அப்கிரேடையும் முடிக்கிறாரோ அவர் இந்த 50,000 ரூபா பணத்தையும் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது ஒரு போனஸ் மணி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின் அமௌண்ட். ஸோ ஒரு பின்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்து பின் கமிஷன் கிடைக்குது. ஒரு 10 பின் வாங்கினா 50 ரூபா பின் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம். ஸோ ராயல்ட்டி இன்கமில் நீங்கள் ஜாயின் பண்ணி 100 டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டேஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனியுடைய மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க. சேலரி ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் இன்சென்டிவ்ஸும் இந்த கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி இன்கம். ஸோ ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறது
ஸோ 100 மெம்பர் அப்கிரேட் அமௌண்ட் 250 ரூபா பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் இருக்கும் டோட்டல் அமௌண்ட்டு. இதில் 20,000 ரூபாய் உங்களுக்கு கமிஷன் ஆகும். கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஸோ இதனோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் உங்களோட டேரக்ட் ரெஃபரலாக கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 250 ரூபா அப்கிரேட் பண்ணும்போது 250 ரூபா அப்கிரேட் பண்ணக்கூடிய 100 பேர் வரும்பொழுது உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கும். இது கூட வந்து சில்க் சாரியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதே 100 மெம்பர் வந்து 600 ரூபா பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய் கமிஷன், ஒரு டேபு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 100 மெம்பர் வந்து 1500 பண்ணுறாங்கன்னா எல்இடி டிவி உங்களுக்கு அதெல்லாம் வந்து 1,20,000 ரூபாய் கமிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இங்கே கமிஷன் ஆன் பண்ண முடியும் இந்த ராயல்ட்டி இன்கமில். ஸோ இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீமை எந்த அளவுக்கு நம்ம டேரக்ட் ரெஃபரல் கொடுத்து கரெக்டாக அவங்கள லீட் பண்ணி அவங்களையும் டேரக்ட் ரெஃபரல் கொடுக்க வச்சு பிஸ்னஸ் எடுக்க வைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ராயல்ட்டி இன்கமை ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் இன்கம். ஸோ ரினிவல் இன்கம் அப்படிங்கிறது ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 200 டேஸ் தான் இதனுடைய வேலிடிட்டி. ஸோ வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும், 200 டேஸ் கழிச்சு நீங்கள் ரினிவல் பண்ணணும். ரினிவல் பண்ணும்போது உங்களை யார் ரெஃபர் பண்ணாரோ அவருக்கும் இந்த கம்பெனியில் பெனிஃபிட் போகும். அண்ட் கம்பெனியுடைய அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரி, டேபு, கிச்சன் செட்டு, எல்இடி டிவி, கோல்டு காயின், டேபு, காரு, ஹவுஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. கம்பெனியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பே அவுட்டு, 4 டேரக்ட் ரெஃபரல் மஸ்ட் ஃபார் பே அவுட்டு, பேன் கார்டு, ஒரு ஐடி வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 200 டேஸ். ஒரு ஐடியோட வேலிடிட்டி 200 டேஸ் தான். ஆஃப்டர் நீங்கள் ரெனிவல் கம்பல்சரி பண்ணணும். டிடிஎஸ் வந்து 5%, அட்மின் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15%, மினிமம் விட்ரால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். கேஒய்சி டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வச்சு நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள்ங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பெனியுடைய அட்ரஸும் அவைலபிளாக இருக்குது. நியர்பை இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யாராக இருக்கீங்க அப்படின்னா அரியலூரில் தான் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நியர்பை பீப்புள்ஸ் டேரெக்டாக விசிட் பண்ணாலும் தாராளமாக விசிட் பண்ணலாம். அண்ட் இந்த பிளானில் வெறும் 250 ரூபாயில் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிதான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.